தெய்வம் அண்ணன். ஓ, தெய்வம் அண்ணைய அந்த நேரத்துல எல்லாரும் எப்படி அழைக்கிறது? ஓ, தெய்வம் அண்ணன் என்ன செய்து கொண்டிருந்தார்? உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமணி எனும் சமூக ஊடகம். இசைவாணர் கண்ணன் காலத்தின் தேவை கருதி அந்தந்த காலத்திற்கு பதிவுகளை செய்தவர். இன்றும் அவரது பாடல்கள் புலம்பெயர்ந்த மண்ணிலே பல மேடைகளிலே பாடப்படுவதும் அந்த பாடல்களுக்கு நடனங்கள் வழங்குவதையும் நாம் காணக்கூடியதாகவே இருந்திருக்கின்றது. அதே போன்று அவரது இசைக்குழுவிலே இருந்த ஸ்டெனி சிவானந்தன், அமுதன் அண்ணாமலை அவர்கள் பாடிய பாடல்கள், அதாவது சொந்த குரலிலே பாடிய பாடல்களே பல இருக்கின்றன. சரி, அந்த விடயத்தையும் யார் மூலமாக தெரிந்து கொண்டு வருகின்றோம்? உதயச்சந்திரன் அண்ணா அவர்களுடைய இந்த நேர்காணலின் மூலம் தெரிந்து வருகின்றோம். தொடர்கிறது, தொடர்ச்சியோடு இணையுங்கள். இந்த நேரத்தில் நாங்கள் இன்னொரு விஷயத்தை ஒரு பதிவு செய்வோம். தெய்வம் அண்ணன். ஓ, தெய்வம் அண்ணைய அந்த நேரத்துல எல்லாரும் எப்படி அழைக்கிறது? வண்ணை தெய்வம். வண்ணை தெய்வம். வண்ணை தெய்வம். ஓ, தெய்வம் அண்ணன் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஏன்னா அவரை சுத்தி இளைஞர்கள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறீங்க, அண்ணா உட்பட. அவர் ஒரு நாடக கொண்டு வச்சிருந்தார். பேர் சக்தி நாடக சபாவா இருக்கவர். சரியோ, அவர் 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 பெரிய வசதி படைத்தவர் இல்ல. அவர் பக்கத்துல ஒரு தேத்தனி கடை தான் வச்சிருந்தார் அந்த காலத்துல. அப்போ அவ்வளவு வசதி இல்லாட்டாலும் கூட நாடகத்தில இருக்கிற ஈடுபாடால ரொம்ப செலவுகள் செய்து செட்டிங் எல்லாம் செய்து அவருக்கு நாடகம் கணக்கு எனக்கு 1-2 ஓடாதே இல்லை நாடகம். அது பேனர் எல்லாம் கட்டியிருந்தபடியால ஞாபகத்தில் கிடக்க ஓடாதே அதான் பெற்ற நாடகம் கொம்பனியை வச்சிருக்கு. குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், அவர் வந்து சமூக நாடகங்கள் மட்டும்தான் இயக்கினாரா அல்லது சரித்திர நாடகம் இல்லை? சமூக நாடகங்கள். ஒரு கொம்பரி நடத்துறது என்றால், அது நாடகத்துக்கு ஒரு நிறுவனம் நடத்துறதுன்னு சொன்னால் அவ்வளவு இலகுவல்ல. அது எப்படி சாத்தியமாச்சு? இப்படித்தான் இந்த காலத்துல நாடகங்கள் செய்யறவர் தான் கிட்டத்தட்ட காசை மாண்டதுதான் முக்கியம். பாருங்க, கலைவாண நாடகத்திலே கற்குணமண்ணு எத்தனையோ தியாகம் செய்தது இந்த நாடகங்களை போட்டு. அதாவது போட்டுட்டு அன்றைக்கு அந்த ஸ்கிரீன்காரனுக்கோ இல்ல ஸ்பீக்கர்காரனுக்கோ காசு கொடுக்கறதுக்காக தங்களை எனக்கு தெரிய சைக்கிளை கொண்டு அடைய வச்சு கொடுத்த ஒரு ஒரு சம்பவமும் இருக்கு. அதே போல டிடிபியில வேலை செய்து போட்டு அந்த வேலையை திறந்தது. அவ்வளவு ஈடுபாடு. இந்த வேலை திறந்ததுன்றது 2 கோடி கல்யாண மன்றத்திலே அவ்வளவு அதுக்கு இந்த ஆசை இன்ட்ரெஸ்ட் தான். அந்த காசை பற்றி அந்த காலத்துல சிந்திக்கவே இல்லை. தங்கள்கிட்ட இல்லை, ஆனாலும் நாடகம் போட்டது. அதுவும் பல சவாலான நாடகங்களை போட்டது. பல சவாலான நாடகம். கலைவாண நாடகம்ன்றது தனியா வந்து சரித்திர நாடகம் மட்டுமல்ல, சமூக நாடகங்கள். அடுத்தது திடீரென்று எனக்கு என்ன நல்ல ஞாபகம் இருக்குது, பக்கோன சின்னமணி அண்ணா இங்கே திடீரென்று இருக்கா வந்து அண்ணையை தேடி வந்து அண்ணன் இல்லை அந்த நேரத்துல. உடனே என்ன கூட்டிட்டு போயிட்டு அந்த நேரத்துல ஒரு கதை சொல்லிட்டான். திடீர் கதை திடீரென்று மடக்கிறோம். அப்ப அதுல அது சமூக நாடகம். அதுல திடீரென்று பார்த்தா நான் அவர்கிட்ட சின்னமணி அண்ணிட்ட நான் நாடகம் பழகிறேன். அப்படியான கட்டங்களை திடீர் கதை சொல்வது, அந்த கதையை மிகவும் ரசனைக்கேற்ற மாதிரி வழங்குறது என்றது வந்து ஒரு பெரிய கொடை அந்த காலத்துல அந்த கலைஞர்கிட்ட இருந்திருக்கு. அதே வேளையில அந்த சமூகத்துல அந்தந்த நேரம் நடக்கிற சில பிரச்சனையும் கையாண்டுருக்கு. இப்ப பாருங்க, கலாமன்றம் போட்ட ஒரு நாடகம் அது ஈஜி பொன்னம்பலத்தை கொஞ்சம் தாக்கக்கூடிய மாதிரி அந்த வசனங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜிஜி பொன்னம்பலத்தை தாக்கக்கூடிய மாதிரி இதுல இருந்த கூடுதலா எல்லாரும் கட்சிக்காரன். அந்த நாடகத்தாலே முனிசிபாலிட்டியில வேலை செய்த திருசிங்கண்ணே வேலை போனது. வேலை போனது. அதாவது நாடக கலைஞர்களுக்கு அந்த நேரத்தில் பயம் இருந்தது. வணக்கம் நண்பர்களே.
என்னுடைய விருதுகளை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு தேவை என்று சொல்லியிருந்தார்கள். அதுக்காக இவற்றை உங்கள் முன்னே வைப்பதற்கு ஆசைப்படுகிறேன். இது 2011ஆம் ஆண்டு குந்தியின் செல்வன் என்ற நாடகத்தை எழுதி இசையமைத்து வழங்கியமைக்காக, இசையமைத்தல்ல, இசை வந்து என்னுடைய குரு திரு முருகையாசிரியர் அவர்களுடையது. அந்த நாடகத்தை மீள் உருவாக்கம் செய்து அரங்கேற்றியதற்காக இந்த விருதை கலாலயத்தின் சார்பிலே எனக்கு அளித்தார்கள். இது 2011ஆம் ஆண்டு. நரகாசுரன் என்ற நாடகத்தை எழுதி அரங்கேற்றியதற்காக நரகாசுரன் விருது என்று ஒரு விருதை தந்தார்கள். திரு எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அவர்களால் 2013ஆம் ஆண்டிலே தரப்பட்டது. 2013ஆம் ஆண்டு இந்த கேடயமும் வழங்கப்பட்டது. இது தவிசாளர் வலிமேற்கு பிரதேச சபை சுழிகுளம் அவர்களால் வழங்கப்பட்டது. நெறியாழ்கை, நாடகம், பாட்டுத்துறை தங்களுக்கு சிறந்த வலிமேற்கின் கலைஞர் என்ற பட்டத்தினை வழங்கி கௌரவித்தார்கள். அதன் பின்பாக 2014ஆம் ஆண்டிலே பிரதேச செயலகம், சண்டிலிப்பாய் பிரதேச செயலகம் எனக்கான ஒரு விருதை தந்தது. அது கலை ஞாயிறு என்ற பட்டத்தை தந்தது. இது 2014ஆம் ஆண்டிலே நடைபெற்றது. 2015ஆம் ஆண்டு கலை பாரதி என்ற ஒரு கௌரவத்தை எனக்கு சங்கானை பிரதேச சபை தந்தது. பெருமாள் கோவிலிலே லங்காதகனம் என்ற நாடகத்தை அரங்கேற்றியதற்காக இது தரப்பட்டது. 2016ஆம் ஆண்டு இது எனக்கு தரப்பட்டது. லங்காதகனம் என்னும் இதிகாச நாடகத்தின் ராவணன் பாத்திரத்தில் சிறப்பாக நடைத்தமைக்காக இது வழங்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டிலே இதுவும் கம்சன் நாடகம் அரங்கேற்றியமைக்காக முன்னாள் தவிசாளர் பிரதேச சபை சுழிபுரம் அவர்களால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கலைச்சேவைக்கான பாராட்டு என்று 2023ஆம் ஆண்டு கலைஞர் செல்லையா உதயச்சந்திரன் அவர்கள் ஆற்றி வருகின்ற கலை இலக்கிய நாடக பண்பாட்டு பொருட்பணிகளுக்காக கலை நேய பரிதி என்ற பட்டம் 2023 வழங்கப்பட்டது. 2024 இது இந்த கேடயம் வழங்கப்பட்டது. 2024 அதாவது இது வந்து கலைக்குரிசில் விருது, பண்பாட்டு அலுவலர்கள் அலகு, கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சு வடக்கு மாகாணம். இது மாகாணத்துக்குரிய ஒரு விருது. அந்த விருதும் எனக்கு வழங்கி கௌரவித்தார்கள். அவர்களுக்கு நன்றி. இந்த கேடயமும் இதுவும் ஒன்றாக வழங்கப்பட்டது. வடமாகாண பண்பாட்டு அமைச்சினால் எனக்கு கலைக்குரிசில் விருது கிடைக்க பெற்றதற்காக எங்களுடைய கிராம மக்களால் கௌரவிக்கப்பட்டு இது எனக்கு தரப்பட்டது. அதற்கு முதலீடு என்னுடைய அதி உயர் விருதான கலைஞர்களுக்கான அதி உயர் விருதான கலாபூஷணம் விருது இது கொழும்பிலே வழங்கப்பட்டது. இது நேஷனல் அவார்ட். 2022ஆம் ஆண்டு கலாபூஷணம் கலாச்சார அலுவலர் திணைக்களத்தினால் வழங்கப்பட்டது. இது 2023ஆம் ஆண்டு
இது 2023ஆம் ஆண்டு வாழ்க கலைஞர் வாழ்க என்று சொல்லி தொல்புரம் மத்திய சனசமூக நிலையத்தினாலே இது எனக்கு வழங்கப்பட்டிருந்தது. இது கலைவாரதி பட்டத்தை எனக்கு கலைவாரதி விருது கிடைத்த போது ஊரிலே உள்ள எல்லா மன்றங்களும் தொல்புரம் மத்திய சனசமூக நிலையத்தினர், தொல்புரம் கொட்டடை அம்பேதி ஆதிமுத்துமாரி அம்மன் தேவையாளத்தினர், தொல்புரம் சக்தி விளையாட்டுக் கழகத்தினர், சக்தி முன்பள்ளியினர் எல்லோரும் இணைந்து இதை தந்திருந்தார்கள். இறுதியாக இது நான் ஏற்கனவே சொன்னதை போல கலாபூஷணத்துக்கான விருதுக்குரிய சர்டிபிகேட். இதுவும் எனக்கு கிடைத்தது மிக மகிழ்ச்சியை தந்தது. நீங்கள் இணைந்திருப்பது த மணியனும் சமூக ஊடகத்தில் உதயச்சந்திரன் அண்ணா அவர்களின் காலத்தின் பதிவுகள். சரி, நீங்களும் கூட அறிந்திருப்பீர்கள். நீங்கள் பார்த்த கலைஞர்கள், நீங்கள் பார்த்த பெரியோர்கள், அவர்களுடைய வாழ்வின் பதிவுகளை அவ்வப்போது இவ்விடத்தில் நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். விமர்சனத்தை தாருங்கள், இது எமது கடமையாகும். சரி, நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டீர்களா? செய்ய தவறு, அதை மறக்காமல் அதனை செய்து எம்மை ஊக்குவித்துக் கொள்ளுங்கள். பலரும் ஒவ்வொரு செய்திகளையும் அறிந்து கொள்ளட்டும். நன்றி, வணக்கம். தொடர்கின்றது.